கமர்தீன் பாரு ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு எண்டே கிடையாது போல இருக்குது. இன்றைக்கி மார்னிங் ஃபஸ்ட்டு ப்ரமோலேயே பார்த்துருப்பீங்க, 2 பேரும் பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. அரோரா வந்து கானுக்குட்டி பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க, அரோரா சொல்கிற மாதிரி. அண்டு இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கமர்தீனும் பார்வதியும் சேர்ந்து உட்காந்துருப்பாங்க. அப்புறமா வந்துட்டு பயங்கரமாக சண்டைலாம் வந்து பிரஜனெல்லாம் திட்டி அவர் இது ஆனவுடனே கமர்தீன் முதல்ல போய் சமாதானப்படுத்த போயிருப்பார். அவர் இல்லைடா நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்ட்டு போயிருப்பார். அப்புறமா சாண்ட்ரா பயங்கரமாக அழுத உடனே கமர்தீன் அண்ட் பார்வதி 2 பேருமே சமாதானப்படுத்தியிருப்பாங்க. அப்புறமா அதோட கண்டினியூஷன் தான் இன்றைக்கி சண்டே எபிசோடில் பார்த்தீங்கன்னா 2 பேரும் பக்கத்தில் தான் உட்காந்துருக்காங்க. உட்காந்துட்டு இப்போது பிரஜனுக்கு அந்த கார் எலிமினேஷன் வைக்கும்போது சாண்ட்ரா வந்து பயங்கரமாக அழுதுருக்காங்க. அப்போ கமர்தீனும் பார்வதியும் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பக்கத்துலேயே நிற்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் நான் நோட்டீஸ் பண்ணேன். நான் வந்து சாண்ட்ரா அழுறதை பார்த்து பார்வதி என்ஜாய் பண்ணுவாங்களோன்னு நினச்சேன். பட் அப்படி இல்லை. உண்மையிலே வந்து சாண்ட்ரா அப்செட் ஆகும்போது கூட சேர்ந்து அப்செட் ஆகிட்டு கூடயே தான் நிற்கிறாங்க. கமர்தீனும் கூடயே நிற்கிறாரு. ஸோ அந்த ஒரு விஷயம் உண்மையிலே பார்வதி நான் அப்ரிஷியேட் பண்ணுறேன். அவங்களுக்கு வந்து நான் என்ன நினச்சேன், உள்ளே பிடிக்காது, வெளியில் தான் சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் மாதிரி வச்சுருக்காங்க அப்படின்னு நான் நினச்சேன். பட் நேத்திக்கும் பிரஜன் சாண்ட்ராக்காக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கும் அதே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. பயங்கரமாக சப்போர்ட் பண்ணிட்டு கூடயே நிற்கிறாங்க. சாண்ட்ரா இப்போவே இவ்வளோ அழுறாங்க. இனி வந்து திருப்பி வரும்போது ஒரு அழுகை வரும். அதுக்கப்புறம் எப்படியும் சாண்ட்ராக்கு முன்னாடி பிரஜன் போயிடுவார், அதில் டவுட்டே கிடையாது. எந்த ஸ்டேஜில் எலிமினேட் ஆனாலும் எனக்கு தெரிஞ்சு சாண்ட்ராக்கு முன்னாடி பிரஜன் போகிறதுக்கு தான் நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ எப்படி அழ போகிறாங்களோ தெரியல. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். உங்களுடைய கமெண்ட் சொல்லுங்கள்.